நாமக்கல்லில் 2.5 கோடி ரூபாய் தருவதாக கூறி பெண் பூ வியாபாரியிடம் 1 லட்சம் ரூபாய் மோசடி செய்த அரசு பஸ் டிரைவரை போலீசார் கைது செய்தனர். நாமக்கலைச் சேர்ந்த நந்தினி என்ற பூ வியாபாரியிடம் பாலமுருகன் என்ற அரசு பஸ் டிரைவர் சேலத்தைச் சேர்ந்த பாபுஜிக்கு ஆஸ்திரேலியாவில் உலோகம் விற்ற பணம் 90,000 கோடி ரூபாய் வந்துள்ளதாக கூறியிருந்தார். கணக்கு காட்டுவதற்காக வங்கிக் கணக்கு மூலம் ஒரு நபர் ஒரு டோக்கனுக்கு 20,000 ரூபாய் கட்டினால் அவர்களது வங்கிக் கணக்கில் 1 கோடி ரூபாய் வரும். அதில் 50 லட்சம் ரூபாயை பாபுஜிக்கு கொடுத்துவிட வேண்டும் என்று ஆசை காட்டினார். அவரது பேச்சை நம்பிய நந்தினி கடந்த மாதம் 3-4 தவணைகளாக மொத்தம் 1 லட்சம் ரூபாய் பணத்தை ஜிபே மூலமும் ரொக்கமாகவும் கொடுத்துள்ளார். இதற்கிடையில் டிரைவர் பாலமுருகன் இதேபோல் பலரிடம் ஆசை வார்த்தை கூறி கோடிக்கணக்கில் பண மோசடி செய்தது தெரியவந்ததும் நந்தினி நாமக்கல் போலீசாரிடம் புகார் செய்தார். அவரது புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து பாலமுருகனை கைது செய்து விசாரித்து வருகின்றனர்.